ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கூகுள் ஷீட்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா டிரான்ஸ்போஸ். நீங்கள் எக்ஸலில் எப்படி காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் போய் டிரான்ஸ்போஸ் பண்ணிப்பீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்னு போட்டுக்கோங்க. போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வரும். இதில் உங்களோட அரே மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே டிரான்ஸ்போஸ் ஆயிரும். அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கலில் பேஸ்ட் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா யூனிக் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு யூனிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூனிக் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு யூனிக்னு போட்டுட்டு இந்த ரேஞ்சை ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஜஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி யூனிக்காக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராட் ஆகி வரும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே தனியாக எடுத்து போட வேணாம், இங்கேயே நான் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எக்ஸலில் பண்ணுற மாதிரி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேட்டா போய் இங்கே ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தும் நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா ஃபில்டர் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதில் ரேஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் உங்களோட ரேஞ்ச் ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கண்டிஷன் அப்படிங்கிற பிளேஸில் இப்போது நம்ம குவான்டிட்டி வந்து ஒரு 50 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குவான்டிட்டி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இஸ் கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். இதுவும் வந்து நீங்கள் நார்மலாக இங்கே ஃபில்டர் அப்ளை பண்ணி எக்ஸல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா சார்ட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் சார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சார்ட் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு சார்ட்னு போட்டுட்டு இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் உங்கள் என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா சார்ட் காலம் அப்படிங்கிற பிளேஸில் எத்தனாவது காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு குவான்டிட்டி வேணும்னா அது வந்து செகண்ட் காலம் இருக்குது. ஸோ நம்பர் 2 கொடுத்துக்கலாம். கமா இஸ் அசெண்டிங் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுங்க. இல்லை அசெண்டிங் வேணாம் எனக்கு டிசெண்டிங் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஏரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரூ எதுக்கு இண்டிகேட் ஆகுது, ஃபால்ஸ் எது இண்டிகேட் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவான்டிட்டி வந்து ஜாக் ஃப்ரூட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து 76 லிட்டர் நம்மளுக்கு சார்ட் ஆகி ரிசல்ட்டு வந்திருக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்போ இது எல்லாமே வந்து அசெண்டிங்கில் மாற்றணும் அப்படின்னா இந்த 0 இருக்க பிளேஸில் நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே அசெண்டிங்காக மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலமே சார்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து இப்போ ருபீஸ் இருக்க காலம் தான் சார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2க்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும், ஜஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சார்ட் ஆகி வந்துடும். ஆர் எனக்கு ஜஸ்ட் இந்த ப்ராடக்டை மட்டும் சார்ட் பண்ணால் போதும் அப்படின்னா ஈக்குவல் டு சார்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரேஞ்சை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே ப்ராடக்ட் வைஸாக உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் ஆகி ரிசல்ட்டு வந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ உங்களால் ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதுக்கு ஈக்குவல் டு கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளேஸில் உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற பிளேஸில் உங்கள் டெக்ஸ்ட்டு எந்த லாங்குவேஜில் இருக்கோ அதோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். நம்மளது இங்கிலீஷ்ங்காட்டி நான் டபுள் கோட்ஸ்குள்ளே EN அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கமா
டார்கெட் லாங்குவேஜ் அப்படிங்கிற பிளேஸில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்க்கு மாற்றணுமோ அதோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு தமிழுக்கு வேணுங்கிறங்காட்டினா டபுள் கோட்ஸ்குள்ளே டிஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ்க்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கார்னரில் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு அப்டேட் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா ஸ்பிளிட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி நேம்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஸ்பிளிட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளேஸில் உங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா டீலிமிட்டர் அப்படிங்கிற பிளேஸில் உங்களோட ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் எதால் செப்பரேட் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஹைஃபன் இருக்குது. ஸோ இந்த ஹைஃபன் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எகெயின் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நேமு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே வச்சு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்னு நம்மளுக்கு டிலிமிட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகி ரிசல்ட்டு வந்திருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா கூகுள் ஃபினான்ஸ். ஸோ கூகுள் ஃபினான்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே என்எஸ்சி நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போது ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட நேம் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ப்ரைஸ் அப்படியே அப்டேட் ஆகி ரிசல்ட் வந்திருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபார்முலா சீக்வன்ஸ் ஃபார்முலா. ஸோ சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 to 1000 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே 1000 அப்படின்னு கொடுத்தேன்னா போதும், எனக்கு 1லேருந்து 1000 வரைக்கும் ஈஸியாக நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதை வச்சு நம்ம நிறையா ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு சீக்வன்ஸ்னு போட்டு ரோஸ் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு எத்தனை ரோ வேணுமோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ வந்து 10 ரோஸ் வேணும்னா நான் வந்து 10 கொடுத்துக்கிறேன். கமா காலம் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து 3 காலம்ஸ் வேணுங்காட்ட 3 கொடுத்துக்கிறேன். கமா ஸ்டார்ட் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எனக்கு வந்து நம்பர் 9 வேணும். ஸோ நான் வந்து 9 கொடுத்துக்கிறேன். எகெயின் கமா ஸ்டெப் அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்க்ரிமெண்டல் ஆகி அடுத்த வேல்யூ வரணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 9 இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எகெயின் நான் இங்கே வந்து 9 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் பண்ணி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 9, 18, 27 உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அதாவது வந்துட்டு 10 ரோஸ், அதுக்கப்புறம் 3 காலம்ஸ் ஸ்டார்டிங் வித் 9 அண்ட் இன்க்ரிமெண்டல் வித் 9 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீக்வன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.